சாமி நம்ம கஜராஜப்பா. அங்கிள் ஜியா, நான் இது புது பழக்கம். வாப்பா. அதுவா, ஊர்ல இருக்கிற பசங்களாம் கல்யாணம் ஆகுதுப்பா. என் பையனுக்கு ஒரு கல்யாணம் ஆகலப்பா. அதை நினைச்சே ரொம்ப கஷ்டமா இருக்குதுப்பா. எதனா நல்ல பொண்ணா பார்த்து நீங்களே கல்யாணம் பண்ணி வேண்டியதானே? இது அவனுக்கா 500 பொண்ணு போட்டோவும் காமிச்சிட்டேன், 1000 பொண்ணு கூட்டமே நேர்லயும் காமிச்சிட்டேன். ஒண்ணு பிடிக்குதுன்னு சொல்லணும், இல்ல பிடிக்கலன்னு சொல்லணும். எதுவுமே சொல்லாம 5 வருஷமா என் தாலி இறங்குறான்பா அவன். அவன் வேற ஒரு பொண்ணுக்கு தான் உசார் பண்ற மாதிரி உங்க சொல்றதுக்கு பயந்து இருப்பான். இதெல்லாம் ஒரு கதை சொல்லிட்டு உட்காந்து குடிச்சிருக்கீங்க. எப்பா, அவன் லவ் பண்றது கூட தகுதி இல்லாதவன்பா. நீ வேற, அவன் பொண்ணுங்களோட பேசுறத வெகுலியாவே வளர்த்துட்டான்பா. அவனை வீட்டுல அவனை பத்தி பேச விட உன்னை பத்தி பேசதான் ரொம்ப அதிகம். அவன் கூடயே சுத்துறியே, அவனுக்கு ஒரு புத்தியை சொல்லி புரிய வையாம்பா. உங்க பிள்ளை கல்யாணம் ஆகல நீங்க பாத்தீங்களா? அது கூட எனக்கு பிரச்சனை இல்லைங்க அங்கிள். என் எதிர்க்கே அவனை நல்லவன் வல்லவன் உத்தமெல்லாம் சொல்லிருக்காதீங்க. ஏன்னா அவன் எனக்கு ஃப்ரெண்டு, உங்களுக்கு அவன் புள்ள. 24 மணி நேரம் ஆம்பளன் கூட பார்க்காது என்கிட்ட அவர் காதல மாதிரி தான் இருப்பாரு. அவனுக்கு நீங்க வச்ச பேரு கஜராஜி, நாங்க எல்லாம் சேர்ந்து வச்ச பேரு காஜி ராஜி. அத்த வார பொண்ணு பக்கத்துக்கு போறீங்களா, அப்ப என்னையும் கூட்டுவாங்க. அந்த நாய்க்கு என்ன பிரச்சனை நான் கேட்டு உங்ககிட்ட சொல்றேன். தயவு செய்து அவன் எதிர்க்கு இன்னசென்ட் லவ் பண்ண தெரியாதுன்னு சொல்லுக்காதீங்க. உலகத்துல உன் பிள்ளையோட ஒரு கேவலமான காஜி நான் பார்த்ததே கிடையாது. அவனை செருப்பு பிய அடிச்சு போனா உங்களையும் சேர்த்து அடிப்பேன் நானு. சாரி எங்க தங்க சிந்தி போச்சு. அந்த வாரம் எனக்கு கூட்டுமாங்க. மாப்பிள்ளை வீட்டுக்காரெல்லாம் வந்துட்டாங்க, கொஞ்சம் சீக்கிரமா. சரிம்மா. இந்த பொண்ணு உனக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ, இது வந்தாலும் தீர்த்து சொல்லிட்டுனா பார்த்துக்கலாம். இந்த பொண்ணை மட்டும் நீ எந்த காரணமும் இல்லாத வானான்னு சொல்லிட்டு உன் வாழ்க்கையிலே நான் காட்டுற கடைசி பொண்ணு இதுவாக தான் இருக்கும். இவங்க என் மனைவி, இவங்க 2 பசங்க. பொண்ணு உள்ள ரெடி ஆகிட்டு இருக்கா. அச்சிச்சோ, மாப்பிள்ளை இவருங்க. மாப்பிள்ளை நீங்களும் நினச்சிட்டேன். அப்படியா? அப்புறம் என்ன, மாப்பிள்ளைக்கு பொண்ணு பிடிச்சிக்கிதா கேட்டு சொல்லுங்க. அதெல்லாம் ரொம்ப பிடிச்சிருக்கு. அதை நான் சொல்லணும். ஒரு 5 நிமிஷம் பேசணும். மாப்பிள்ளை பொண்ணுகிட்ட ஒரு 5 நிமிஷம் பேசணுமா? பொண்ணுகிட்ட இல்லை, உங்ககிட்ட. என்கிட்ட வேடா பேச போறேன்? எங்கடா பசங்களா பேசுங்கிறியா? பொண்ணுகிட்ட பேரா பேசுறா. முதல்ல உங்ககிட்ட பேசுறேன், அப்புறம் வந்து பொண்ணுகிட்ட பேசுறேன். ஒரு 5 நிமிஷம் போயிட்டு வாங்க. என்னடா ஒரு மாதிரி பண்ணுற? பண்ணாடா பரதேசி நாயா, பைத்தியக்காரா டோலு. வர வாய்ப்புலாம் அப்படி விட்டுறியாடா கோபாலு. நான் கூட என்னடா சொன்னேன், அந்த பொண்ணை பிடிச்சிக்கிறா பிடிக்கணும்னு சொல்றான்னா என்கிட்ட 5 நிமிஷம் பேசுறேன்டா. உங்க அப்பா சொன்னவா உனக்கு நான் ஆயிட்டீரா. இந்த காலத்துல அந்த மாதிரி லட்டு மாதிரி பொண்ணை யாரா கொடுப்பாங்க? அதெல்லாம் சொன்னா உங்களுக்கு புரியாது. என்ன மயிரா புரியாது? ஒன்னாதான் புரியும், சொல்ல கூட புரியும். வாயை தந்து வேணா பேசுறா, வாயை தந்து வேணா பேசுறா. கம்முனுக்குறா. எனக்கு அந்த பொண்ணு பிடிக்கலடா, நான் வேற ஒருத்தரை லவ் பண்றேன். லவ் பண்றேன் உங்க அப்பா சொல்லணும், வேலை மிச்சல. கல்யாணத்துக்கு முன்னாடி நானே நேர்த்திக்க போறேன். முன்னாடி நிப்பல்ல. டேய், பக்கத்தோடு நேர்த்திக்கிறேன் சொல்றா. யாரா அந்த பொண்ணு? இது போதும்டா. இப்போ ஒரு உண்மையை சொல்றேன் கேளு. சின்ன வயசுல இருந்து உனக்கு என்னெல்லாம் பிடிக்குமோ அதெல்லாம் எனக்கு பிடிக்கும், ஒரு விஷயத்தை தவிர. பொண்ணுங்கன்னா பிடிக்கவே பிடிக்காது. பொண்ணுங்களை பிடிக்காதா? பொண்ணுங்களை பிடிக்கும், ஆனா உனக்கு பிடிக்கிற மாதிரி பிடிக்காது. அப்புறம் ஆண்டிங்களை பிடிக்குமா? இல்ல. பாட்டிங்களை பிடிக்குமா? இல்ல. அப்புறம் யாரா பிடிக்கும் உனக்கு? அது நான் தெரியலடா, எனக்கு ஒண்ணு மட்டும் தான் பிடிச்சிருக்கும். கஜராஜ் குடும்பம் தேடி கப்பல் ஏத்திடா. இதே மாதிரி கடைசி வரைக்கும் என் கை விட்டுற மாட்டேன்ல. அடா கோபாலு, அக்கா அப்பா அம்மா நம்மள ஏமாத்திட்டாங்கப்பா.